பெண் போலீசார் குறித்து சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் தலைமையிலான தனிப்படையினர் டெல்லியில் கைது செய்தனர். ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என சேலம் மாநகர போலீசின் சோஷியல் மீடியா பிரிவு எஸ்ஐ கீதா சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து அவதூறு பரப்புதல், பணிபுரிய விடாமல் தடுத்தல், அனுமதியின்றி தவறான கருத்துக்களை வெளியிடுதல், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபெலிக்ஸ் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் கோர்ட் இதனை நிராகரித்தது. அநாகரிகமாக விவாதம் செய்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டை முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டை திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் தலைமையிலான தனிப்படையினர் டெல்லியில் கைது செய்தனர். ரயில் மூலம் திருச்சிக்கு அழைத்து வரப்பட உள்ளார்.